ஹாய் ஹலோ வணக்கம். பூரி செய்ய போகிறேன் இன்றைக்கி. நல்ல சாஃப்டாக, உள்ளுக்கு நல்ல சாஃப்டாக, வெளியே நல்ல மொறு வந்து எண்ணெய் பெருசாக பிடிக்காமல் எப்படி நான் பூரி செய்கிறேன்னு உங்களுக்கு செய்து காட்டுறேன். பூரிக்கு வந்து நான் இன்றைக்கி ஆட்டா மாவில் இன்றைக்கி பூரி செய்ய போகிறேன். ஆட்டாமா பூரி 2 கப் ஆட்டா மாவுக்கு 1 கப் ரவை எடுத்து போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவில் வந்து எண்ணெய். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுட்டு எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவை மா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி போட்டு எந்த கப்பால் மாவு ரவையும் எடுத்தனோ அதே கப்பால் 1.25 கப் அளவில் தண்ணி எடுத்தினான். நிகச்சூட்டு தண்ணின்னு சொல்லுவேன், கை பொறுக்கிற சூடு, லூக் ஃபோம் வாட்டர் அதான் எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா இறுக்கமாக குழைக்கணும். பூரி வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா டைட்டாக இருக்கணும். நல்லா வடிவருக்காக மிக்ஸ் பண்ணி நல்லா அடித்து குழைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி குழைச்சிங்கண்டா சரி. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி குழைச்சிடுங்கோ. ஒரு 6-7 நிமிஷத்துக்கு இப்படி குழையுங்க. வடிவாக குழைச்சி போட்டு நல்ல வடிவாக ஒரு டைட் டோவாக நல்ல இறுக்கமான ஒரு மாவை எடுத்திங்கன்னா சரி. எடுத்து போட்டு அப்படி ஒரு அரை மணி நேரத்துக்கு புளிக்க வைக்கணும். அரை மணி நேரத்துக்கு வச்சிங்கன்னா செட் பண்ணுறதுக்கு வச்சிங்கன்னா சரி. வச்சுட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெருசாக பூரி வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டையை பிடிச்சிங்கன்னா சரி. பெரிய பூரியோ சின்ன பூரியோ அது உங்களோட விருப்பம். உருண்டை பிடிச்சி வச்சு போட்டு நல்ல ஒர்க் டாப்பில் கொஞ்சம் மாவை போட்டுட்டு இப்படி ஒரு ரோலிங் பின்னால் ரவுண்ட் ஷேப்பில் எல்லா பூரியையும் உருட்டி எடுத்திங்கன்னா சரி. நாங்கள் நல்லா மாவெல்லாம் போட்டு செய்கிறபடியாக பெருசாக ஒட்டாது. எல்லா பூரியும் சேர்த்து போட்டு நீங்கள் ஒரு அடியாகவும் பொரிக்கலாம். மாவை பிரட்டி போட்டு இப்படி வச்சிங்கன்னா ஒட்டி பிடிக்காது ஒன்றோட. இப்போ எண்ணெயை வந்து கொதிக்க விட்டுட்டு நல்ல மீடியத்தை விட கொஞ்சம் கூட விடுங்க. குறைச்சும் விடக்கூடாது. அப்புறம் எண்ணெய்களுக்கும் கூட்டி வச்சா எரிஞ்சுவோம், உள்ளுக்குள்ள அவியாது. ஓரளவுக்கு எண்ணெயை மீடியத்தை விட கொஞ்சம் கூட விட்டுட்டு ஒவ்வொரு பூரியாக இப்படி நான் வீடியோவில் செய்கிற மாதிரி பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பூரி ரெடி. இந்த பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு பிரட்டல் வந்து சூப்பராக இருக்கும். இல்லாட்டி இந்த பூரி மசாலான்னு சொல்லுவினோம், அது சாப்பிடலாம். நாங்கள் செய்கிற உருளைக்கிழங்கு பிரட்டலில் உரைப்பாக வச்சு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். கடலைக்கறி வச்சு சாப்பிடலாம். எனக்கு பூரி சரியான விருப்பம். செய்து பாருங்கோ, அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி.